ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஹரிஷ் எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ புதுசாக யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எதுக்காண்டி உருவாக்கியிருக்கோன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்கு விளாட்றவங்களுக்கு வந்து இது கிவ்அவே கொடுக்க போகிறோம். அதாவது ரெடீம் கோடு வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். அந்த கிவ்அவே உங்களுக்கு வேணும்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். பெல் பட்டன் ஆல் அமைக்க வச்சுக்கோங்க. அதனால் நம்ம போடுற வீடியோ எல்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. போடுற வீடியோ எல்லாம் பாருங்கள். நம்ம வந்து டைமண்ட் கிவ்அவே கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரீசெண்டாக இந்த மேட்ச் வந்து வச்சுருந்தோம். இந்த மேட்ச்னா டோர்னமெண்ட் ஒன்று நடத்தினோம். இந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரெடீம் கோடு கிவ்அவே கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டோர்னமெண்ட் நடத்தினோம். டோர்னமெண்ட்டில் நடத்தி எல்லோரும் விளாண்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்தாங்க. மேட்ச்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். எல்லாம் டோர்னமெண்ட் நடக்கும். நம்ம தீபாவளிக்கும் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். அதனால் மறக்காமல் எல்லோரும் டோர்னமெண்ட்டில் கலந்துக்குங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அவ்வளோத்துக்குள்ள உங்களுக்கு கிவ்அவே கொடுப்பேன். அதனால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வாங்க மேட்ச்சை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் விளாண்டுருப்பாங்க. எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க மேலேருந்து. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. பார்ப்போம். மேட்ச்சுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். பார்ப்போம். ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க. ஒருத்தரும் வந்து கன் எடுக்கலை. எல்லோரும் இப்போ தான் மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. கீழே வர 4-5 பேர் இறங்குறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ புதுசாக தான் யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆல் அமைங்க. நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்மளுக்கு வந்து வீடியோ போட தோணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் கன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு கில்லு யாரோ போட்டிருக்காங்க. பார்ப்போம். நடந்து போகிறாங்க. இவங்க பேர் ஜார்ஜின்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு மேட்ச்சு இது நடத்த போகிறோம். அதாவது என்ன மேட்ச்னா கிவ்அவே தான். டோர்னமெண்ட் மாதிரி நடத்த போகிறோம். ஒரு மேட்ச் தான் நடத்த போகிறோம். அதனால் எல்லோரும் நம்ம போடுற லைவை கன்ஃபார்ம் பாருங்கள். வீடியோ வந்து நம்ம லைவாக போடுறதா தான் இருந்தால் லைவாக போட முடியல. நான் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறனால லைவ் காட்ட மாட்டேங்க. இப்போ லைவ் போட முடியல. அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம வந்து கிவ்அவே கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. கன்ஃபார்ம் ரெடீம் கோடு கன்ஃபார்ம் உண்டு. சீக்கிரம் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் உண்டு. நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் கமெண்ட் பண்ணி யார் அதிக லைக் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரெடீம் கோடுன்னு சொல்லியிருக்கோம். அது கமெண்ட் மட்டும் பண்ணால் போதாது. நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெடீம் கோடு உண்டு. அந்த கமெண்டில் அதிக லைக் வாங்கியிருக்கணும். மறக்காமல் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு எனிமி வந்திருக்காங்க. பார்ப்போம் யார் அடிக்காங்கன்னு பார்ப்போம். யாரும் கில் பண்ணுறாங்களான்னு. விட்டு தான் எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க. யாரும் இது வரைக்கும் ஒன்றும் கில் போட்ட மாதிரி இல்லை. பார்ப்போம். அதனால் உங்களுக்கும் நம்ம ரூம் மேட்ச்சில் சேரணும் அப்படின்னா நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிவ்அவே உண்டு. மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் தேடி போகிறாங்க. யாராவது கில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பரபரப்பாக இருக்குது. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. யார் அந்த ரெடீம் கோடு வின்னர்னு தெரியல. பார்ப்போம். கடைசி வரை பார்ப்போம். நம்ம ரெடீம் கோடு போட்ட ப்ரூஃப் எல்லாம் கடைசியில் கொடுத்துருப்போம். நீங்கள் கன்ஃபார்ம் நம்பலாம். கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயித்தோடனே ரெடீம் கோடு வாங்கலாம். பார்ப்போம். யார் ஒருத்தரும் இது வரைக்கும் ஒன்றும் கில் போட்ட மாதிரி இல்லை. பார்ப்போம் யார் அடிக்கான்னு பார்ப்போம். மேலே ஏறி போகிறாங்க. மேலே அந்தவங்க கார் எடுத்து போகிறாங்க. இறங்கிட்டாங்க. பார்ப்போம் யாராவது கில் பண்ணுறாங்களான்னு. மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இல்லை நம்ம எல்லா பண்டிகைக்கும் வந்து ரெடீம் கோடு கிவ்அவே கொடுப்போம். டோர்னமெண்ட்டெல்லாம் நடத்துவோம். கன்ஃபார்மாக எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். அதனால் நம்ம மறக்காமல் நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நம்ம எப்படியும் டோர்னமெண்ட்டு கன்ஃபார்ம் நடத்துவோம். டோர்னமெண்ட்டு மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். இடையில ஏதாவது கிவ்அவே நம்ம கொடுப்போம். கன்ஃபார்ம் கிவ்அவே கொடுப்போம். கிவ்அவே கொடுக்காமல் இருக்க மாட்டோம். அதனால் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து வீடியோ சரி நம்மளுக்கு மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரீ ஃபேன்ஸு. நம்ம சரி அப்போ நம்ம வீடியோ கூட கொஞ்சம் போடுவோம். கிவ்அவே கூட கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு தோணும். அதனால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க. இனிமே காரை சண்டை போடுறாங்க. ஒருத்தவங்க இறங்கிட்டாங்க. பார்ப்போம். பேண்டேஜ் விட்டுருக்காங்க. ஒரு கில்லு வேறு அடிச்சிருக்காங்க. ஏஎஸ் பேர் வச்சுருக்காங்க. ஒருத்தங்க ஒரு கில்லு அடித்த மாதிரி இருக்கு. ஓரியான் போட்டு அங்கேருந்து ஒருத்தங்க வராங்க. யார் அடிக்காங்க யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். ஒருத்தங்க பீக்குக்கு வந்திருக்காங்க பைக்கில். யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். ஜெயிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ரெடீம் கோடு உண்டு.
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூம் மேட்ச் நடத்தோம். அந்த ரூம் மேட்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து டீமோடு விளாண்டாங்க. அதனால் அவங்க டீம் போட்டு விளாண்டாங்க. சோலோ மேட்ச் தான், ஆனால் அவங்க டீம் போட்டு விளாண்டனால அந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து அப்படியே விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் எடுத்து அனுப்புனாங்க. அதனால் நேர்மையாக விளாடுங்க. யாருனாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரெடீம் கோடு உண்டு. ஜெயிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ரெடீம் கோடு உண்டு. நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ப்போம், ஒருத்தர் கீழே இறங்கி கில்லு அடிக்காது. பார்ப்போம் யாரை அடிக்காங்கன்னு. இந்த அடிச்சிட்டான் பார்த்தா காலனை ஸ்கோப் போட்டு எடுக்காங்க. பார்ப்போம், மஷ்ரூம் ஸ்கோப் போட்டு எடுத்தாங்க. இனிமே அடிப்பாங்களா? இந்த அடிக்க போகிறான். இடியாப்பம் யாரும் ரிவைன் பண்ணிட்டாங்க. ரிவைன் ஆகி கீழே இறங்க மாறாங்க. பார்ப்போம் அதான் நடக்குன்னு பார்ப்போம். யார் ஜெயிக்கிறேன்னு தெரியல. நம்ம வந்து இதில் ஜெயித்தவங்களுக்கு ரெடீம் கோடு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் வீடியோ எண்டில் போட்டிருப்போம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து இப்போ புதுசாக தான் வீடியோ போடுறோம். நம்ம இப்போ தான் போட்டு பழகுறோம். அதனால் நம்ம வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போக போக நம்ம வீடியோ வந்து நல்லா போட்டுடலாம். அதனால் இந்த எனிமி மேலே அடிக்காங்க. மேலே ஒரு எனிமி இருக்காங்க கிளாக் டவரில். பார்ப்போம் அந்த இவங்களா அவங்கள யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். நேம் வந்து என்ன போட்டிருக்கு? ஏகே வாண்டடா இல்லை எனிமையான்னு பார்த்துருவோம். என் கார்டு முன்னாடி போகிறாப்புல அடிப்பாரா வாங்கலான்னு பார்ப்போம். எதிர்பார்ப்போம். இந்த சேர்த்து பின்னால் ஒளிஞ்சிருக்காப்புல நல்லா பார்ப்பாப்புல போட்டு அந்த மண்டையிலே வச்சிட்டாப்புல. யார்? தலிடான் என்ற ஒரு மண்டையில் வச்சிட்டாப்புல. சரியான அடி மண்டையிலே வச்சிட்டாப்புல. ஹெல்மெட்டெல்லாம் கிழிஞ்சிட்டு சரியான பிள்ளையார் இருப்பாப்புல. அப்போ இவர் தான் இன்றைக்கி டீம் வின்னராக இருப்பாரோ நினைக்கேன். ரெடீம் கோடு வின்னராக இவராக தான் இருப்பார்னு நினைக்கேன். அடி தரமான அடி. பார்ப்போம் இந்த இனிமே அடிக்காரான்னு பார்ப்போம். இந்த அடிச்சார் டேமேஜ் கொடுத்தா அந்த இனிமே இவங்களை அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் பேருவார் போல. இவர் ஏதோ பெருமையாக வேறு ரொம்ப பேசிட்டோம். பார்ப்போம் என்ன அடிக்காரா அடிச்சிருவாரான்னு பார்ப்போம். இவர் தான் அடிச்சு பிடிக்க வந்தா போயிட்டாருப்பா. ஐயோ ஏகே தலிடாவுக்கு அடிப்பேன்னு சொல்லி ஏகே தலை கில் அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் ரிவராயும் திரும்ப வாராரு. பார்ப்போம் யார் தான் அடிக்கான்னு. ஏகே தலையா தலிடாவான்னு பார்ப்போம். இந்த தலிடா கீழே இறங்கி வராப்புல. நான் செத்தால திரும்ப வர்ற மாதிரி இறங்கி வராப்புல. இவர் ஜெயிப்பாரான்னு பார்ப்போம். யார்? பி பசங்கன்னு வச்சுருக்காங்க. அவங்களும் ரிவனாகி வந்திருக்காங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கான்னு. இந்த முன்னால் எனிமி அந்த அடிக்காங்க. கிளு அடிச்சிருவாங்களா பார்ப்போம். இந்த அடிச்சிட்டாங்க. அந்த பாருங்கள் அடிச்சிட்டாங்களா? நிற்காங்க. எனிமி கோல் சுற்றி போட்டிருக்காங்க. எனிமி அடிக்கலை இன்னும். இந்த வானத்தை பார்த்துட்டு வர்றாங்கன்னு கற்று கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேலே இப்போ வேற எங்கேயோ போகிறாங்க. எனிமி பார்த்தோன்னே அடி விழுதா எங்கேயோ சோன்லேருந்து வெளியே வரப்பில். இங்கே இருங்க அடிக்கலை. டீம் போட்டலான் இருக்காப்புல. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களால இது பண்ண முடியல. அவங்ககிட்ட இப்போ சொல்லியாச்சு இதுதான் டீம் போட்டில் ஆடக்கூடாது. டீம் நேர்மையாக நான் கிவே தாரன்ட்டோம். சோலோவை விளாடணும். அதனால் நம்ம ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நேர்மையாக விளாடுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெடீம் கோடு உண்டு. அப்போ யார் ஜெயிக்கன்னு பார்ப்போம். மேட்ச் முடிய போது கொஞ்சம் தான் இருக்குது. 16 பேர் தான் இருக்காங்க. பார்ப்போம் எப்படி மேட்ச் நடக்குன்னு. ஒவ்வொருத்தராக எல்லாம் முன்னாடி சோன் சுருங்கிட்டே வருது. நிறைய பேர் சோன் சர்வேவும் பண்ணாங்க. சோன் சர்வேவும் சும்மா இல்லை, அதுக்கும் திறமை வேணும். சோன் சர்வே பண்ணுறதுக்கு நம்ம சும்மா போய் பண்ண முடியாது. அதுக்கேற்ற பவரான மச்சா தான் பண்ண முடியும். நிறைய பேர் சோன் சர்வேவும் பண்ணாங்க. அப்போ யார் தான் ஜெயிக்கான்னு பார்ப்போம். பார்ப்போம் சோன் வர்றவங்க யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். சோன் எல்லோரும் சர்வே அதிகமாக பண்ணுறாங்க. 1-2 பேர் தான் இறங்கி அடிக்கிறாங்க. எல்லோரும் அப்படி ஃபோன் பின்னாடியே தான் வராங்க. இவங்க கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க பார்ப்போம். யார் எங்கே போகிறாங்கன்னு. அது டிஎன் என்னமோ பேர் வச்சுருக்காங்க. ஏகே வாண்டடு இவங்க டிஎன் என்னமோ பேர் வச்சுருக்காங்க. மில்லில் தான் சோன் சுருங்குன்னு நினைக்கேன். யார் ஜெயிக்காங்கன்னு பார்ப்போம். ஜெயிக்கிறவங்க கன்ஃபார்ம் ரெடீம் கோடு ப்ரைஸ் எவ்வளோன்னா 150 ரூபா ரெடீம் கோடு. மறக்காமல் பாருங்கள். வீடியோ எண்டில் பாருங்கள். நம்ம ப்ரூஃப் எல்லாம் வச்சுருப்போம். ரெடீம் கோடு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்கோம். அங்கே செவத்தை குத்திட்டு இருக்காங்க. எனிமி அடிக்குதுன்னா செவத்தை குத்திட்டு இருக்காங்க. யார் பார்ப்போம். சோன் சர்வே பண்ணுறாப்புல.
உங்களுக்கு என்ன நெட்டு கட் ஆகிட்டா இல்லை வந்துட்டாங்க பார்ப்போம் யார் அடிக்காங்கன்னு. இன்னும் யாரும் அடித்த மாதிரி இல்லை. யார் ஜெயிக்கையில் யார் அடிக்க போகிறா பார்ப்போம். நம்ம ஷார்ட்ஸ்லேருந்து வீடியோ போட்டுப்போம். நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த ரெக்கார்டு போட்டிருக்க மாட்டோம், ரெடியும் கொடுத்த ரெக்கார்டு. அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி. கடைசியில் 2 ஒன்றும் அடிக்கலை. அவங்க அங்கே போகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, யார் அடிக்காங்கன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. யார் அடிக்க போகிறா? அக்கா அங்கே பெட்டி பின்னாலேயே நிற்காங்க. அண்ணன் உட்காந்துருக்காப்புல. அண்ணன் முன்னாடிக்கு போகிறப்ப யார்? ஏகே வாண்டட் தான் இது. வைட்டி பார்ப்போம் யார் அடிக்காங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு கில்லும் அடித்தவனும் கில்லே போட்டமே இல்லையே. இந்த இப்போ சோன்ஸ் 20 அதிகமாக பண்ணுறாங்கன்னா எங்கள் ஒரு காரணம் ஒரு 4 பேரை சேர்த்து விட்டான். ஒருத்தனும் எல்லாம் செத்து போயிட்டானோ போல், ஒருத்தனையும் காணோம். பார்ப்போம் எங்கள் ஒரு காரணம் எவனா ஜெயிக்கானான்னு பார்ப்போம். எங்கள் ஒரு காரம் ஒன்று ஒரு தள்ளிடாவே எவனை அடிக்கான், யார் அடிக்கான்னு பார்ப்போம். தள்ளிடலாம். ஒரு கார் ஏற்றி அடித்தாடல, எங்கே போய் விழுந்துட்டான்? அவன் காரில் போய் விழுந்துட்டான். காரில் யார்? டிஎன் என்னமோ போட்டிருக்கு. காரில் உள்ளவன் ஜெயிப்பானா பார்ப்போம். சோன்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போல்லாம் அட்டாக் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் வட்டம் சுருங்கன்னு எல்லாம் சோனுக்கிட்டோடி வராங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ரூம் மேட்ச்லாம் லைவ் போடணும்னா நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறனால நான் லைவ் போட முடியல. அதனால் எல்லோரும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அவ்வளோத்துக்குள்ளே வீடியோ ப்ரமோஷன் போடுவேன். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் போட பழகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்குலாம் யாரும் இல்லை, சும்மா நம்மளாக தான் எடிட் பண்ணி போடுறோம். அதனால் வீடியோ நல்லாதான் நினைக்காதீங்க. போக போக நம்ம வீடியோ வந்து கரெக்டாக போட்டுருவோம். நம்ம இது வந்து இப்போ ஸ்டார்ட்னு அப்படி இருக்குது. வீடியோ போக போக நம்ம போட்டு பழகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம அவ்வளோத்துக்குள்ளே ப்ரைஸ் போடுவோம். கன்ஃபார்ம் தீபாவளிக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தீபாவளிக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு 2 நாளோ 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம டோர்னமெண்ட் வச்சு முடிச்சிடுவோம். ஏன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு வெடி வெடிக்க போவோம், ஒரு டூர் எங்கேயும் போயிடுவோம் பார்த்துங்க. அதனால் கன்ஃபார்ம் வச்சுருவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்துடுங்க. கன்ஃபார்ம் தீபாவளிக்கு டோர்னமெண்ட் உண்டு. மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வீடியோ கொஞ்சம் சரி இது வியூஸ் போனால் தான் நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம ஐடிக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ப்ரோ உங்களுக்கு எனக்கு 30 ஆஃபர் வந்துருக்கு ப்ரோ, போட்டு விடுங்கன்னா சொல்லுங்கள், கன்ஃபார்ம் போட்டு விடுவேன். என்னால் அந்த டைமில் காசு இருந்தால் கன்ஃபார்ம் போட்டு விட்ருவேன். நான் வந்து இடையில ஒரு ப்ரோ இப்படி தான் கேட்டிருந்தாங்க, ப்ரோக்கு போட்டு விட்டேன். மொதல் வீடியோவில் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, ப்ரோ 30 ஆஃபர் வந்துருக்கு ப்ரோ, லைக் இது ரெடிம் கோடு போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோக்கு போட்டு விட்டேன். ப்ரோக்கு போட்டு விட்டு ப்ரோ சுற்றி விட்ருக்காப்புல. அவங்களுக்கு 2 ஒரே டைமில் விழுந்திருக்கு. நான் ப்ரோ வீடியோ இருந்தால் தாங்க என் சப்ஸ்கிரைபர் காட்டுறேன் அப்படின்னேன். ப்ரோ வீடியோ எடுக்கலை அப்படின்னாங்க. அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்னேன். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. வட்டம் சுருங்கிட்டு மில்லு தான் வட்டம் சுருங்குது. இந்த காரில் இருக்கிறவருக்கு மண்டை நிற்கப்பில் பார்ப்போம் யார் அடிக்காங்கன்னு. காரை எரிச்சு விடுவாங்க, காரையே எரிச்சு விட்டாங்க பார்ப்போம். ஏகே தரமாக ஆடுறாப்புல. ஏகே வாண்டட் அதுக்கு மேலே தரமாக ஆடுறாப்புல. ஓடு ஏகே வாண்டடா, ஏகே தலையான்னு பார்ப்போம். ஓடு ஏகே வாண்டடு, ஏகே தலையை அடிச்சு விட்டாப்புல. பார்ப்போம் யார் தான் ஜெயிக்கானு. இங்கே என்னது தூக்கி போடுறாங்க, அங்கே ஸ்லோலாம் இதாகிட்டு. பார்ப்போம் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். 5 பேர் தான் இருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. இந்த ஒரு கட்டி விழுது, இந்த ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏகே சம்பவம் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் கரெக்டாக ஃபோனுக்கு உள்ளே இருக்காப்புல. யார் ஜெயிக்கான்னு தெரில. 4-5 பேர் தான் இருக்காப்புல. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். டிக் நிமிடங்கள் யார் ஜெயிக்க போகிறா. எல்லாம் அட்டாக் பண்ணாமல் இது பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த கார் ஒன்று போய் அவ்வளோதான். ஏகே தலை ஜாலி முடிஞ்சார் பிள்ளையா. போடு ஃபுல் 50 க்ளோவல் போட்டு டேமேஜ் மெடிக்கெட் போட்டாங்க. பார்ப்போம் ஏகே வாண்டட் என்னாச்சுன்னு. ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. 3 பேர் தான். மேட்ச் விறுவிறுப்பாக போகுது. டிக் நிமிடங்கள் யார் ஜெயிக்க போகிறா. ஜெயிக்கிறவங்களுக்கு ரெடிங் கோடு. பார்ப்போம் யார் தான் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ரெடிம் கோடு கிவ்வாக கொடுப்போம். மறக்காமல் இந்த 10 வில்லையேன்னு ஒருத்தி வச்சுருக்காங்க. 10 வில்லியா இல்லை ஏகே சம்பவமாக பார்ப்போம். கரிஞ்சு போன காருக்கிட்ட நிற்காங்க. அவங்க அங்கே நின்று அடிக்காங்க. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில.
பார்ப்போம். முன்னால் போகிறாப்புல யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நமக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறனால தான் லைவ் போட முடியல. சப்ஸ்கிரைபர் 2 பேர் கன்ஃபார்ம் லைவ் போடுவோம். மறக்காமல் நம்ம ஐடியா பாருங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஸ்கோப் போட்டாப்புல அடிக்காப்புல இங்கேருந்து அடிக்காப்புல யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. 10 டிஎன்ஐ டிஎன்ஆ இல்லை ஏகே தலையா டிஎன்ஆ இல்லை ஏகே சம்பவமா, சாரி ஏகே தலை இல்லை ஏகே சம்பவமானு பார்ப்போம். ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஜெயிக்கிறவங்களுக்கு ரெடி ரோம் கொடு. 2 செகண்ட் இருக்கோம் 2 பேருக்கும். அக்காவா தம்பியா பார்ப்போம். அக்காவா தம்பியா யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. நம்ம ஜெயிச்சவங்களுக்கு வந்து நம்ம ரெடியும் கோடு கொடுத்துருப்போம். எல்லா ப்ரூஃபும் நம்ம வந்து வீடியோ எண்டில் இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம வந்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக பார்த்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம மறக்காமல் டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போடுவோம். அதனால் எவ்வளோத்துக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். டெய்லியும் வீடியோ உண்டு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து டோர்னமெண்ட்லாம் கன்ஃபார்ம் நடத்துவோம். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. டோர்னமெண்ட்லாம் நிறைய நடக்கும். தீபாவளிக்கு கன்ஃபார்ம் நம்ம டோர்னமெண்ட் நடத்துவோம். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில, பார்த்துருவோம். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், பார்த்துடலாம். நிமிடங்கள் யார் ஜெயிக்க போகிறா? ஏகே சம்பவமா இல்லை டிஎன்ஆ? ஏகே சம்பவமா டிஎன்ஆ? ஏகே சம்பவம் எம்டன் வச்சு அழுத்துறாப்புல கோடி. ஏகே சம்பவம் ஜெயிச்சிட்டாப்புல. நம்ம ரெடிம் கோடு வந்து ஏகே சம்பவத்துக்கு நம்ம வந்து அனுப்பி விட்ருவோம். ஜெயிச்சிட்டாப்புல கோடு தரமாக விளாண்டி தலிடா தான் ஜெயிப்போம்னு நினச்சோம். ஆனால் தலிடாவே அடித்து ஏகே சம்பவம் ஜெயிச்சிருக்காப்புல. நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எப்படினாலும் ரெடிம் கோடு உண்டு. ரெடிம் கோடு கொடுக்குற லிங்க் எல்லாம் நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம ஏகே சம்பவோட பேசின வீடியோ தான் இது. நம்ம ஏகே சம்பவம் உள்ளே வந்திருப்பாப்புல. எல்லாம் பேசி அவங்க ப்ரோ எல்லாம் பேசியிருப்பாங்க. அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வந்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அந்த ஏகே சம்பவம் இங்கே இருக்காப்புல. ஏகே சம்பவம் வந்திருக்காப்புல. அவங்ககிட்ட பேசணும். இப்போ ஜார்ஜுன்னு வந்திருக்காப்புல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க போல். எல்லோரும் வந்திருக்காங்க. எப்படின்னு பார்ப்போம். யாருக்கு நம்ம உங்கள் ஜெயிச்ச லிங்க் எல்லாம் இந்த ஜெயிச்ச ரெடிம் கோடு எல்லாம் ஃபார்மாலிட்டியும் நம்ம வந்து வீடியோ எண்டில் போட்டிருப்போம். அதனால் மறக்காமல் பாருங்கள். வீடியோ எண்டில் வரும் பாருங்கள். ஜெயித்தோம் அவங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இதில் நம்ம அனுப்பிவிட்ட ரெடிம் கோடு எல்லாமே இருக்கும். அவங்க அனுப்பிவிட்ட ரெடிம் கோடு ப்ரொஃபைலில் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.